பிடியதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனுடைய திருவடியை வணங்கி நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் செப்டம்பர் மாதம் 17/9/2025 புதன்கிழமை புனர்பூச நட்சத்திரமும் சித்தேகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புரட்டாசி மாதம் பிறக்கின்றது. புரட்டாசி மாதம் தமிழ் மாதங்களில் நமக்கு மிகவும் ஒரு அற்புதமான மாதம். அதாவது இறைவனை எந்தெந்த ரூபங்களில் வழிபட வேண்டும், எந்தெந்த ரூபத்தில் வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும், என்ன தீமை கிடைக்கும், நாம் செய்த தொண்டுக்கு, நாம் செய்த சேவைக்கு, நாம் செய்த நற்காரியங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுத்தா போதும். தீய பலனை குறைத்து நற்பலனை கூடுதலாக கொடுக்கக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம். அதற்கிடையில் முக்கியமாக புரட்டாசி 5ஆம் நாள் 21/9 புரட்டாசி 5ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்வ மகாலய அமாவாசை. இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த அமாவாசை நேயர்களுக்கு மனதில் பட்டதை, மனதில் நினைத்து கொண்டிருப்பதை வேறு எந்த அமாவாசையும் விட 3 அமாவாசை மகா சிறந்தது. இது யாருக்குன்னா, வீட்டில் உள்ள பொருளாதார நிலை, குடும்ப நிலை, சூழ்நிலைகளை அறிந்து யாருமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் பண்ணிட்டா இருக்காங்க. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. 1008 பிரச்சனைகள் இருக்கும் அவங்களுக்கு. அவளுக்கு 1008 பிரச்சனை இருக்கும். தை அமாவாசைன்னே தெரியாது. மூதையார்களுக்கு பித்துரு தர்ப்பணம் கொடுக்கணும், திதி கொடுக்கணும் கூட தெரியாது. அவ்வளவு சூழ்நிலையில் இருப்பாங்க. அப்படியும் மக்கள் ஒரு சாரார் இருக்கிறாங்க. அனுபவம், ஐயாவுடைய அனுபவம். அப்படியெல்லாம் மறந்துட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மகாலய அமாவாசை. மறந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? ஆடி அமாவாசைக்கு தெரியாது, சித்திரை வரக்கூடிய அமாவாசை தெரியாது, தை அமாவாசைன்னா புரியாது. இதெல்லாம் தெரியாமல் எதையாவது செய்வோம்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த அமாவாசைக்கு பிறகு தான் மகாலய அமாவாசை. மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஐயோ, சித்திரையில் பண்ணல, வைகாசியில் பண்ணல, ஆனியில் பண்ணல, ஆடியில் பண்ணலை, ஆவணியில் பண்ணல, இதுலையாவது பண்ணணுமே, இதுலையாவது நம்ம கர்மத்தில் முன்னோர்களுக்கு ஏதாவது நம்ம வழிபாடு பண்ணணுமே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி யார் நினைப்பா? ஒரு தொழிலாளி தான் நினைப்பான், ஒரு விவசாயி தான் நினைப்பான். அதே பாரம்பரியத்திலுக்கும் நினைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அதே வேலையாக இருக்கிறவங்களுக்கு. அதனால தான் அந்த இடத்துல முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. ஒன்றுமே செய்ய வேண்டாம். காகத்துக்கு எள்ளு, தண்ணீர், நல்லெண்ணெய், தயிர் சாதம், நெய்வேத்தியம் வச்சு கொடுத்தா போதும். காகத்திற்கு உங்கள் குலக்கடவுள், குலதெய்வம் அன்னைக்கு இங்கே ஒரு திதி யாருக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். அந்த மகாலய அமாவாசைக்கு ரொம்ப சிறப்பானது. பித்திருக்களை வணங்குவது, திதி கொடுப்பது. இதில் முக்கியமாக நிறைய சேத்திரம், காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, இப்படி சொல்லக்கூடிய ஆற்றுக்கரை ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் கோவில், அந்த மாதிரி ஆற்று பக்கமாக இருக்கிற முசிறி, பவானி, சங்கமித்ரா, கங்கை, எல்லா ஆற்று பகுதியிலும் கடல் பகுதியிலும் சேர்ந்த இடத்துல செய்கிறது கோடான கோடி மக்கள் செய்வாங்க. யாருக்கு? என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் குடும்பம், என் கோத்திரம், எனக்கு வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எண்ணத்தோடு இந்த மகாலய அமாவாசை கும்பிடுவாங்க. கடக ராசி நேயர்களுக்கு, அப்பா ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டப்பா, ஒரு வழியாக வந்து பிறந்துருச்சுப்பா குழந்தை, ஒரு வழியாக நான் வண்டி வாங்கிட்டப்பா, ஒரு வழியாக ஒரு விபத்துலேருந்து தப்பிச்சிட்டுப்பா, ஒரு வழியாக நண்பர்கிட்டருந்து நான் பிரிஞ்சு வந்துட்டப்பா, ஒரு வழியாக அந்த குடும்பத்தில் ஒரு செட்டில் பண்ணி வந்துட்டப்பா, பற்றியா எல்லாமே கேட்குறோம் பற்றியா? அப்போ ரியலாக கேட்குறோம். அந்த ரியலுக்கு உரிய இடம்தான் கடகம். அன்பு, பாசம், நேசம், பொறுமை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இடம். அதுலேயும் இல்லை, அது ரொம்ப முக்கியமான இடம். பெண்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடம். இந்த ராசிக்காரங்களுடைய அம்மாவங்களுக்கு அதை விட எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம். அது படிப்புனாலும் சரி, தொழில்னாலும் சரி, திருமணம்னாலும் சரி, புத்திரபாக்கியம்னாலும் சரி, மருத்துவம் ரொம்ப முக்கியம். மருத்துவம் ரொம்ப முக்கியம். அப்போ இவங்க வந்து என்ன தொழில்? அப்போ நீர் சம்மந்தப்பட்டது, நீர் சம்மந்தப்பட்டது, அடுத்தது தானியங்கள் சம்மந்தப்பட்டது, அடுத்தது வெள்ளை சம்மந்தப்பட்டது, அடுத்தது சங்கு சம்மந்தப்பட்டது, போட்டு சம்மந்தப்பட்டது, எல்லாமே அனைத்து தொழிலும் நீர் தான். கேட்ரிங் வைக்கலாம்.
கேட்ரிங் வைக்கலாம், நல்லா போகும் கேட்ரிங். ஏன்னா வந்து நீர் தானே, நீர் இல்லாமல் நம்ம குதிக்க முடியாதுல்ல, நீர் அடித்து தான் நீர் உலகம். அதனால் கேட்ரிங் வைக்கலாம். அப்போ கேட்ரிங் சம்மந்தப்பட்ட தொழில் கொஞ்சம் மேச லக்கணம் கடகராசினா ரியல் எஸ்டேட் வைக்கலாம், தனுசு லக்கணம் கடகராசினா ரியல் எஸ்டேட் வைக்கலாம். அதுக்காக மிதுன லக்கணம் கடகராசி ரியல் எஸ்டேட் வேண்டாம், கன்னி லக்கணம் வேண்டாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஆய்வு பண்ணி பார்த்தா கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு மகத்தான மாதமாக மாறும். கடகராசி நேயர்களுக்கு ஒரு மகத்தான மாதமாக மாறும். எப்படி நான் சொல்லக்கூடிய வேலைகளை மட்டும் செய்யுங்க. அதுதான் கிராமத்தில் முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, அகலக்கால் ஏண்டா வச்சுக்கிட்டே தெரியல, என்றைக்காவது நிலச்சிருக்கணும் பார்க்க வேண்டாமா? அகலக்கால் வச்சுட்டு இருந்தால் இப்படி என்றைக்காவது நிலச்சிருக்கணும்ல, அதுக்கு வேண்டியதை நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே தான். அப்போ கண்டிப்பாக கடகராசினர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு என்றைக்குமே கெடுதியை கொடுக்கக்கூடியது, தீமையை கொடுக்கக்கூடியது. சுக்கிரனு கேது இருக்காங்க, லவ் பண்ணிட்டு வந்தால் கூட ஒருத்தரை கொடுத்து விரும்பினா கூட கேது கெடுத்து விட்ருவார். ராகு இருந்தால் முடிச்சே கொடுத்துருவார், ராகு இருந்தால் அங்கே முடிச்சே கொடுத்துருவார். கேது இருக்கார், ஞானகாரன் இருக்கார். எந்த அளவுக்கு புனிதமாக இருக்குமோ இவர் அந்தளவுக்கு புனிதமாக இருப்பார். அவர் சுக்கிரன் எந்த அளவுக்கு போகமாக இருக்குமோ அந்தளவுக்கு போகமாக இருப்பார். அப்போ 2 பேரும் ஒன்று சேர முடியுமா? அப்போ அதுக்காகத்தான் சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள், எப்படி 2 கத்தியும் ஒரு உரையில் வைக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஆத்திரத்துக்கு வச்சுக்க வேண்டியதா, அதுக்காக எல்லா நேரமும் வச்சுருக்க முடியாது இல்லையா, எல்லா சேஃப்டி வேணும்ல. அதனால் பைய அதுக்குன்னு ஒரு தனியாக பைய வைப்பாங்க, ஆத்திரத்துக்கு வச்சுக்க வேண்டியது. அந்த டைம் எமர்ஜென்சி டைம், அதுதான் எமர்ஜென்சின்னு கொடுத்துருக்காங்க. அந்த எமர்ஜென்சியை நீங்கள் வச்சுட்டா எந்த பிரச்சனையும் வராது. யாருக்கு? கடகராசிக்கு. முழுக்க முழுக்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில். மிதுனத்துக்கு முழுக்க முழுக்க படிப்பு சம்மந்தப்பட்டது. கடகத்துக்கு வெளிநாடு, ஆராய்ச்சி அறிவு அதிகம். வெளிநாடு, ஆராய்ச்சி அறிவு, ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பாருங்கள். அடுத்து வந்து இந்த கடகத்துக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஜலராசி தான். அப்போ ஜலராசிங்கும் போது கண்டிப்பாக இந்த மாதத்தில் அப்போ 2ல் சுக்கரங்கிறது அது கவனம். 3ல் சூரியன் புதன் சூப்பர், 3ல் சூரியன் புதன் நல்லா இருக்குது. அப்போ 3ல் இருக்கும்போது ஒரு திடகாத்தமாக இருக்கும். குழந்தைகள் இப்போ பிறந்தாலும் திடகாத்தமாக நல்லா இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்தது செவ்வாய், கடகத்திலேருந்து 4ஆம் இடம் செவ்வாய். செவ்வாய் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஆனால் துலாம் ராசி கன்னி செவ்வாய் தான் ரொம்ப கவனம், இது அவ்வளோ கவனம் இல்லை. இருந்தாலும் என்ன செய்யணும், அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு கேட்போம்ல, அதே மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. யாருக்கு? துலாம் ராசி. துலாமில் யார் இருக்கிறார்? செவ்வாய் இருக்கார். நம்ம சொல்கிறது இப்போ கடகராசி, கடகத்தை பற்றி பேசுகிறோம். அப்போ கடகத்திலேருந்து பேசும்போது 5ஆம் இடம் குரு என்ன பண்ணுறார்? 4ஆம் இடத்துல இருக்கார். குருலேருந்து குரு பார்வை எங்கே இருக்குது? 5ஆம் இடம். 5ஆம் இடம் வந்து கண்டிப்பாக அவருக்கு மிதுன ராசிக்கு கண்டிப்பாக கடகராசிக்கு நிச்சயமாக அது ஒரு நல்ல பண்ண கொடுக்கும். ஏன்னா 7.5 சனி போயிடுச்சு, அஷ்டமத்து சனி போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் எதுவும் கிடையாது. வெளிநாட்டு வாழ்க்கை நல்லாயிருக்கும். வெளிநாடு வாழ்க்கை நண்பர்களை மட்டும் தயவுசெய்து சேர்க்காதீங்க. நண்பர்களை மட்டும் தயவுசெய்து, கடகராசி சிம்ம ராசி அது பார்ட்னர்ஷிப் நண்பர்களா இல்லை எதுக்குரிய நண்பர்களா, அந்த நண்பர்களை மட்டும் நீங்கள் சேர்க்காதீங்க. அப்படி சேர்த்துக்காமல் வந்தால் ஒற்றி உங்களுக்கு நண்பர்களை சேர்த்திங்கன்னா போச்சு, நண்பர்கள் சேர்த்தா போச்சு. அதனால் கண்டிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் புனிதமான மாதமாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இதுவும் அம்பாள் வழிபாடு, இதுக்கு அம்பாள் தான். இதுக்கு வந்து சிவ வழிபாடை விட விஷ்ணு வழிபாட்டில் நல்ல நல்ல பதிகமெல்லாம் இருக்குது. அந்த பதிகமெல்லாம் எடுத்து படிக்கட்டும். விஷ்ணு வழிபாடு நல்லா பாராயணம் பண்ணட்டும். அடுத்து விஷ்ணு அவர் மதுரையில் இருக்கார் பெருமாள், மதுரவள்ளி தாயார் சமேதா இருக்கக்கூடிய பெருமாள், நல்ல பேர் அவர் பெருமாள் தான், பட் அந்த புனைப்பெயர் வேறு பேர் இருக்குது. அப்படிப்பட்ட பெருமாள் கோயில் உள்ள, ஏன்னா எந்த நேரமும் நம்ம போயிட்டுருக்க முடியாது, ஏதாவது ஒரு நேரம் தான் போக முடியும். அப்படி பெருமாள் கோயிலில் போய் வழிபட்டால் நிச்சயமாக அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும். மிக அதிகமான எண்ணங்களை கொண்டது, கற்பனை திறனை கொண்டது. இந்த கடகம் என்றைக்குமே கற்பனை திறனாக இருக்கும்.
அதை விட்டு பிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? தவம் மேற்கொள்ள வேண்டும், தியானம் மேற்கொள்ள வேண்டும். ஹெல்ப் பண்ணுவீங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவீங்க. அம்மா நல்லா பார்த்துக்குருவீங்க, எத்தனை வேணும் இப்போ ஆஸ்பத்திரி கூட்டி போவீங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குறீங்க. அவங்க நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கணும். நிச்சயமாக இந்த புரட்டாசி மாதம் கடகராசிக்கு அதாவது நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்குமே தவிர அது நோய்வாய்ப்பட்ட வாழ்க்கை வராது.